ரெண்டு பெரிய கட்சிங்க கூடயும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுவா உங்க ஹீரோ? வில் ஹி கிவ் அப்னு லீட் கொடுத்து 4 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை முடிச்சிருந்தோம். இளைய தளபதி தமிழ் சினிமா ஃபங்க்ஷன்ல ஒதுக்கப்பட்டு ட்ரால் மெட்டீரியலா மாறி எந்த கட்சியாச்சும் சேர்த்துக்க மாட்டாங்களான்றதுல இருந்து தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா மாறி இப்ப தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் தளபதியான கதை தான் இது. விஜய்ஸ் கேஜிஎஃப் பார்ட் 2. தலைவா படத்துக்கு அப்புறம் அரசியல் பேசாம சைலண்டா ஜில்லா பண்ண விஜய் அடுத்த முடிவு தான் அவரோட கெரியர்ல பெஸ்ட் டெசிஷன். கில்லி போக்கிரி மாதிரி விஜய்க்கு கெரியர் பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர்ஸ் கூட அவர் திருப்பி சேரும்போது அது குருவியாவும் வில்லுவாவும் தான் வந்து நிக்கும். இத உடைச்சு 2வது முறையும் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது முருகதாஸ் தான். படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே லைக்கா தமிழினத்துக்கு துரோகம் பண்ண கம்பெனி விஜய் தமிழர் எதிரின்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. எல்லாத்தையும் கடந்து படம் ரிலீஸ் ஆகி மொரட்டு பிளாக் பஸ்டரா மாறுச்சு. கத்தியில தான் விஜய் டபுள் ஆக்ட்ல நடிச்சா ஓடாதுன்ற சென்டிமெண்ட்டும் உடைக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம 2Gன்னு காத்த வச்சே ஊழல் பண்ற ஊரியான விஜய் அரசியல் பேசி கத்தியோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜெயா டிவிக்கு போச்சு. இந்த டைம்ல தான் விஜய் கூட ஜெகதீஷ்ன்ற தூண் வந்து இணையுது. விஜய் இதுக்கப்புறம் எஸ்ஏ சீட்டை இருந்து விலகி அவரே எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்த்த மாதிரி வாங்கின அடிக்கலாம் விஜய் பதிலடி கொடுத்ததுதான் இந்த வீடியோ. கத்திக்கு அப்புறம் ட்விட்டர்ல நடந்த கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட்ல கோலா ஆட்ல நடிச்சுட்டு கோலாக்கு எதிரா படம் நடிக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு தவறுகளை திருத்திக் கொள்ற சாதாரண மனுஷன் தான் நானுன்னு சொல்லி அந்த கேள்வியை ரொம்ப அழகா விஜய் டேக்கிள் பண்ணாரு. மோடியும் விஜயும் சந்திச்சுக்கிட்டதும் இந்த டைம்ல தான். சுறா டைம்ல விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவங்க எல்லாம் விஜய பார்த்து ஷாக் ஆனது இதே வருஷம் தான். காரணம் விஜய்க்கு கத்தி இறங்கின அதே வருஷம் கம்பேக் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி கோச்சடையான் லிங்கான்னு 2 படங்களை இறக்குனாரு. 20 வருஷமா ரஜினி பட கலெக்ஷன் கிட்ட கூட யாரும் நெருங்காம இருந்தப்போ விஜய் முதல் முறையா ரஜினி கூடயே ஸ்பாரிங் போட்டு கோதால நின்னாரு. இதுக்கப்புறம் தான் விஜய் அவர் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிச்ச சம்பவம் நடந்துச்சு. ரஜினி கபாலி 2.1 அடுத்து பெரிய சம்பவம் பண்ணாலும் கத்தியில விஜய் பண்ண சம்பவம் காலத்துக்கும் நின்னு பேசும். அடுத்து புலின்னு படம் நடிச்ச விஜய்க்கு படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ரைடு பிரச்சனை வந்துச்சு. படத்தோட கதையை பார்த்தோம்னா ஸ்ரீதேவி ஒரு ராணி, அவங்கள சுதீப் தப்பா கைட் பண்ணுவாரு. நீங்க நல்லவங்க தாமா ஆனா தப்பா வழி நடத்துறாங்கன்னு விஜய் அட்வைஸ் பண்ற மாதிரி அந்த படத்தோட கதை இருக்கும். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தது மாறி ஜெயலலிதா மாசா தொடர்ந்து 2வது முறையா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. அரசியல்ல ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கப்போ சினிமால இப்போ விஜய் கூட ஒரு சுல்லா இணையறான். இதுக்கப்புறம் இந்த பையனும் அவங்க அண்ணனும் ஆடின கேமே தனி. விஜய் போலீஸ் லுக்ல வந்தா நல்லா இருக்காதுன்ற மித்த உடைச்சு அட்லி கொடுத்த தெரி சம ஹிட் படமா மாறுச்சு. இதுக்கப்புறம் பைரவான்னு ஒரு ட்ரால் படம் பண்ணாலும் அதுலயும் ஒரு சோசியல் மெசேஜ விஜய் பேசியிருந்தாரு. இப்போதான் மக்கள் நம்பி ஓட் போட்ட ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல்லயே இறந்து போறாங்க. ஜெயலலிதா இறந்தனால தான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோட டைனமிக்ஸே மாறுச்சு. இல்லாட்டி இப்ப தமிழ்நாட்டுல அரசியல்ல நடக்கிற எதுவுமே நடந்திருக்காது. 2வது முறையா அட்லி விஜய் கூட படம் பண்ணாரு. விஜய்க்கு டபுள் ஆக்ட் சென்டிமெண்ட முருகதாஸ் உடைச்சாருன்னா அட்லி விஜய் கூட ட்ரிபிள் ஆக்ட் படம் பண்ணி அதை பிளாக் பஸ்டர் ஆக்கி இந்த முறை வெற்றிமாறன் ஒரு மெமரபிளான கேரக்டரையும் கொடுத்தாரு. முக்கியமா சங்கரோட பொலிட்டிக்கல் படத்துல விஜய் நடிக்கலன்ற குறைய மெர்சல் தீத்து வச்சுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல தான் விஜய் நேஷனல் பார்ட்டியான பிஜேபியையும் அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டியையும் எதிர்த்தாரு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மிஸ் ஆனாலும் மெர்சல் படமா பட்டைய கிளப்பிருச்சு. பிஜேபி இவங்களை எதிர்த்து பண்ண ப்ரொமோஷன்ல மெர்சல் விஜய் கெரியர்லயே பெரிய ஹிட் படமா மாறுச்சு. இவ்வளவு நாள் ரஜினிய தலைவனா பார்த்துட்டு இருந்த மக்கள் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரஜினி இமேஜ டேமேஜ் பண்ணுச்சு. இப்போ விஜய விமர்சனம் பண்ற ஆட்கள் அப்ப ரஜினிய விமர்சனம் பண்ணி விஜய்க்கு துணையா நின்னாங்க. இந்த டைம்ல அனிதா வீட்டுக்கு போனது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தவங்களுக்கு துணை நின்னதுன்னு விஜய் பண்ண செயல்கள் அவரை மக்கள் தேடுற மக்களுக்கான தலைவனா முன்னிறுத்துச்சு. பொதுமக்களும் ஜோசப் விஜயா இருந்தாலும் அவர் எங்க அண்ணன் விஜய்க்கு சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இவர் பண்ண படம் சர்க்கார். முதல்வர் ஆனால் நடிக்க மாட்டேன், சர்க்கார் அமைக்க போறோம்னு சர்க்கார் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல விஜய் பேசினப்போ யோசிச்சுட்டு கலாநிதி கைத்தட்டுற சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தா படம் டைரக்டா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுச்சு. இதனால ஏடிஎம்கே விஜயோட பேனர்ஸ் எல்லாம் கிழிச்சாங்க. இலவசத்துக்கு எதிராக பேசின கருத்து தப்பா இருந்தாலும் ஜெயலலிதாவோட ஒரிஜினல் பேரை வில்லிக்கு வச்சிருக்காங்கன்னு படத்துல இருந்த கான்ட்ரோவர்சி பயங்கரமா பத்திக்கிச்சு. அட்லியும் விஜயும் 3வது முறையா சேர்ந்த பிகில் பட ஸ்டேஜ்ல விஜய் இந்த சம்பவத்துக்கு பதில் பேசினாரு. மெர்சலுக்கு அப்புறம் ஸ்டேஜ்லயும் ஸ்கிரீன்லயும் விஜய் பேசினாவே அது ஹெட்லைன்ஸா மாறுச்சு. விஜயோட பேச்சு ஒரு வேவ்ஸ கிளப்புதுன்னு மாஸ்டர் ஷூட்டிங்ல இருந்த விஜய தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு ஃபுல் டே ஐடி ரைடு பண்ணாங்க. பனையூர் வீட்டுக்கு வெளியே நானும் ஃபுல் டே நின்னு அந்த நியூஸ லைவா கவர் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருந்தேன். விஜய் திருப்பி மாஸ்டர் பட ஷூட்டிங்க்கு நெய்வேலி போனப்போ அவர் ரசிகர் பட திரண்டனால விஜய் மாசா வேன் மேல ஏறி செல்ஃபி எடுத்து அவர் ஸ்டார்டம் ஃபிளெக்ஸ் பண்ணாரு. பட் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல விஜய் அரசியல் பேசல. பீஸ்ட சன் பிக்சர்ஸ் பண்ணனால ஆடியோ லான்ச்சே நடக்கல. வாரிசு ஆடியோ லான்ச்லயும் விஜய் அரசியல் பேசாம அவர் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனாரு. விஜய் ரைடுக்கு அப்புறம் பயந்துட்டாரு போல. படத்துலயும் அரசியல் இல்ல, மேடை பேச்சுலயும் அரசியல் இல்ல. அரசியல் பேசாதனால படமும் பெருசா ஓட மாட்டுதுன்னு நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆனா விஜய் உண்மையிலேயே பயப்படல. பதுங்கி இருந்து சமயம் பார்த்து லியோ ஃபங்க்ஷன்ல பாஞ்சாரு. 2026ல கப்பு முக்கியம் பிகிலுன்னு அவரோட வருகையை அந்த ஸ்டேஜ்லயே பதிவு பண்ணாரு. இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு விஜய் ஸ்டேஜ்லயும் திரையிலையும் பேசின அரசியலை இப்போ ட்விட்டர்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமே அது தரையிலையும் பேசப்படும். லெட்டர் பேட் கட்சின்னு விஜய கலாச்சு ஓரம் தள்ள பார்த்தாலும் இதுவே நேஷனல் ஹெட்லைன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுல அவர் மைக்க கையில எடுத்தா ரிசல்ட் என்னவா இருக்கும்னு யோசிக்கணும். சுறா டைம்ல சினிமால விஜய்லாம் ஒரு ஆளான்னு கேட்டதுக்கு இப்போ பதில் தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி அரசியல்ல விஜய்லாம் ஒரு ஆளான்னு கேக்குற கேள்விக்கு பதிலும் சீக்கிரமே கிடைக்கும். சினிமால ரஜினி மாதிரி அரசியல்ல எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு தான் இண்டஸ்ட்ரி உள்ள வர்றதுல முக்கால்வாசி பேரு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் அதுக்காக ஒரு நாளும் உழைச்சு எல்லா விமர்சனங்களையும் தாங்கி எல்லா பேரியர்ஸையும் உடைச்சு படிப்படியா ஏறி இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு பீக்ல இருக்கப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறதே பெரிய வெற்றி தான். அந்த வெற்றிக்கு விஜய வாழ்த்திட்டு அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பாப்போம். கரெக்டான டைம்ல எஸ்ஏசிய வேணான்னு ஒதுக்கி வச்சது, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டது, லுக்குக்காக கிண்டல் செய்யப்பட்டவர் இந்த ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி அனிம் கேரக்டர் மாதிரி அப்டேட் ஆனதுன்னு விஜய் அவரை மாத்திக்க தயங்குனதே கிடையாது. டெசிஷன் மேக்கிங், ரிஸ்க் டேக்கிங்னு எல்லாம் இருந்தாலும் விஜயோட கன்சிஸ்டன்சி தான் இவ்வளவு ஃபேன்ஸ்க்கு காரணம். முக்கியமா கமிட்மெண்ட் தான் இந்த வெற்றிக்கு காரணம். விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் நின்றுக்காரு. அதுலயும் லேமேன் மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கிறாரு. கொள்கை என்னன்றது கேள்வியா இருந்தாலும் கொள்கையெல்லாம் ஓரம் தள்ளுற மாதிரி மக்களுக்காக யோசிக்கிற மனம் இருந்தா போதும்னு ஆல்ரெடி இங்க ஒருத்தர் சிஎம் இருந்து காட்டிட்டு போயிருக்காரு. சாகுற வர அவரை இங்க யாராலையுமே வீழ்த்த முடியல. எப்படி ரஜினியோட டவுன்ஃபால், ஜெயலலிதாவோட டெத் எல்லாம் விஜய்க்கு சினிமால பிளஸ்ஸா மாறுச்சோ அப்படி அரசியல்ல விஜய் நேரத்துக்கு எந்த மேஜிக் வேணாலும் நடக்கலாம். பவன் கல்யாண் மாதிரி ஆக போறாருன்னு சொன்னதுக்கு விஜய் வர்றப்போ பவனே ஜெயிச்சிருக்காரு. குஜராத் நிலநடுக்கம், காவிரி புரோட்டஸ்ட், ஈழம் போராட்டம், ஜல்லிக்கட்டு, ஃபார்மர்ஸ்க்கு குரல் கொடுத்தது, ஸ்டெர்லைட் இஷ்யூ, அனிதா மரணம், டிமானிட்டைசேஷன், லேட்டஸ்டா நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வர அவர் படங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் எல்லாத்துக்கும் விஜய் போய் நின்றுக்காரு. மக்கள் இயக்கம் இதெல்லாம் அரசியலுக்காக செய்யறாங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அரசியலே மக்களுக்கு செய்யற சர்வீஸ் தான். அதனால அவங்க பண்றது அரசியலுக்காக இல்ல, அவங்க பண்றதே அதிகாரத்துல இல்லாத அரசியல் தான். மொத்தத்துல விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லல, பட் ஓட்டு பயங்கரமா செதறும். விஜய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு தோணுது. விக்டரி இருக்கோ இல்லையோ, ஆனா டேமேஜ் கன்ஃபார்ம்னு கன்ஃபார்மா சொல்லுவேன். ஊரக ஊராட்சி தேர்தல்ல கொடியையும் பேரையும் வச்சு அவ்வளவு பண்ணாங்க. இப்போ என்னன்னா விஜயே டைரக்டா இறங்க போறாரு. நீங்க வேணா பாருங்க, கபில ரிங்கு மேல ஏறி மேஜிக் பண்ண போறான். ரஜினிய ஃப்ரேம் பண்ண மாதிரியோ ஆர் கேப்டனை ட்ரால் பண்ண மாதிரியோ விஜய ஈஸியா ஒதுக்க முடியாது. அவரோட பலமே காசு கொடுத்து கூட்ட முடியாத கூட்டம் அவர் பின்னாடி எதையும் எதிர்பார்க்காம நிக்கிறது தான். ஒரு வீட்டிலையும் ஒரு விஜய் ஃபேனாச்சும் கண்டிப்பா இருப்பான். ஏசியாலேயே பொற போட்டு கூட்டாத ஒரு பெரிய படை இது. விஜய்க்கும் அவர் ஃபேன்ஸ்க்கும் நடுவுல அப்படி ஒரு சொல்ல முடியாத அளவு பாண்டு உருவாகி கிடக்கு. அந்த அன்புக்காக அவங்க செய்ய போற வேலைய காசு கொடுத்தாலும் மத்தவங்களால செய்ய முடியாது. விமர்சனமோ பாராட்டோ முதல் ஆளா எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். சில விவரம் புரியாத விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒண்ணு நான் சொல்லணும், போக வேண்டிய பாதை பெருசு. விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்ணாதான் டிஸ்டன்ஸ் போக முடியும். அதை விஜய் செஞ்சனாலதான் இங்க இருக்காரு. அதையே அவர் ஃபேன்ஸும் பண்ணணும். இனி விஜயோட பேரை கெடுக்க கிரவுண்ட் லெவல் வர வேலை நடக்கும். விஜய் ஃபேன்ஸ்லாம் இவ்வளவு நாள் அவர் தாங்குனது பெருசு இல்ல, இனி தாங்குறது தான் பெருசு. விஜய புகழ்ந்து மட்டும் பேசினா ரீச் கிடைக்கும், அதனால காசு கிடைக்கும்னு இருக்கவங்கள நம்பிட்டு இருக்காதீங்க. அதே காசுக்காக சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி எப்பனாலும் திரும்புவாங்க. அதனால நாகரிகமா விஜய் செய்யற தப்ப சுட்டி காட்டுனா அதை ஏத்துக்கிட்டு முன்னேறி போறது தான் விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு செய்யற பெரிய நல்லது. இதத்தான் விஜயும் விரும்புவாரு. விஜய் போக வேண்டிய பாதையும் பயணமும் பெருசு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் கிடைக்கணும்னு ஏத்தி விட்டு விஜய கீழே தள்ளுறவனா இல்லாம விமர்சனம் பண்ணி அந்த மனுஷனை முன்னேறி போ வைக்கிற ஆட்கள்ல ஒருத்தனா தூரமா இருந்துட்டே போறேன். என்ன இவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்ற விஜய கவுக்கணும்னு நினைக்காத நியாயமான ஃபேன்ஸ்க்கு இது தெரியும். மூவி பெட்டிலேயே அதிக டியூரேஷனுக்கு போடப்பட்ட வீடியோ இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல
பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம் அதிக பேர் அண்ணான்னு கூப்பிட்ட எங்க அண்ணனுக்கு 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். KGF 2 வீடியோ இதோட முடியுது. அண்ணா அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாருன்னா இப்ப இருந்த அடுத்த 2 வருஷ கதைய KGF 3 வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.